சரி, இப்பொழுது நாம் கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சில வாரங்களாக நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே இன்றைக்கு எல்லா சபைகளிலும் எடுத்துக்கொண்டால் ஒரு சில வசனங்களை தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறாக புரிந்து வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிற வசனம் எது, அந்த வசனத்தினுடைய சரியான கருத்து என்ன என்பதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், பார்த்து கொண்டு வருகிறோம். சரி, இன்றைக்கும் நம்ம புதுசா இன்னொரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நம்ம வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 8வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 8. யோவான்ல தான் ரொம்ப இருக்கிறோம். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுமாம், விடுதலையாக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சத்தியம் 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 நிறைய முறை கேட்டிருப்பீங்க. சத்தியம்னா என்ன? சத்தியம்னா உண்மை. உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உண்மை உங்களை என்ன பண்ணுமாம், விடுதலையாக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நிறைய கிறிஸ்தவ உலகத்தில் இந்த சத்தியம் என்ற வார்த்தையை அதிகமாக என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. ஆனா சத்தியம் சத்தியம் சொல்றாங்க, ஆனா எதை பத்தி பேசுறது இல்ல, உண்மையா சத்தியத்தை பத்தி என்ன பண்றது இல்ல, பேசுறது இல்ல. அதாவது அவங்களுக்கு சத்தியம்னால என்னன்னா, வேதத்தில் இருக்கிற எல்லாமே என்னதான் சத்தியம்தான். ஏன்னா அது எங்க இருக்குது, பைபிள்ல இருக்குது. அதனால இது என்னது, சத்தியம். அதாவது பைபிள்ல முழு வேதாகமத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முழு வேதாகமத்தை 3ஆக பிரிக்கிறோம். வேத பண்டிதர்கள், வேற அறிஞர்கள் 3ஆக பிரிக்கிறார்கள். எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பகுதி வேத பகுதி அல்லது வேத வசன பகுதி, ஒரு 5 வசனம், ஒரு 10 வசனம் அல்லது 20 வசனம் அல்லது ஒரு அதிகாரம், 3 அதிகாரம், இந்த மாதிரிலாம் வேத பகுதிகளை பிரிக்கும் போது ஒரு பகுதி என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். என்ன பேசேஜ்? டிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். அப்படின்னா என்னன்னா, ஒரு சம்பவத்தை பற்றிய ஒரு விளக்கம் அல்லது ஒரு சம்பவத்தை பற்றிய எழுத்துக்கள். உதாரணம் எதை எடுத்துக்கலாம்? கானாவூர் கல்யாணத்தில் இயேசு செய்த அற்புதம், அல்லது இயேசு மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு என்ன பண்ணுகிறார், போகிறார். அந்த இடத்துல என்ன நடக்கிறது, ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்குது, வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கானாவூர் கல்யாணத்தில் போய் இயேசு என்ன பண்ணுகிறார், ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த சம்பவம் வேத வசனத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என்ற ஒரு நபரை ஆண்டவர் அழைக்கிறார். அவரை அழைக்கும் போது என்ன நடந்தது, ஆபிரகாம் என்ன செய்தார், எங்கெங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போனார், அவருடைய குடும்பத்தில் என்ன நடந்தது, இந்த மாதிரிலானது சம்பவங்கள். அதற்கப்புறம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவங்கள் நமக்கு வாழ்க்கைக்கான போதனைகளை என்ன பண்ணுவதில்லை, கற்றுத்தருவதில்லை. அதாவது ஒரு கிறிஸ்தவர் எப்படி வாழ வேண்டும், இந்த சம்பவங்களை வச்சு வாழறதில்லை. கானாவூர் கல்யாணத்தில் என்ன நடந்தது அதே மாதிரி உனக்கும் நடக்கும்னா யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் நடக்கும். சரி, அதுல இருந்து உங்க வாழ்க்கைக்கான போதனை என்ன? நீங்க ஒரு கிறிஸ்தவரா எப்படி நடக்கணும்? ஒரு கிறிஸ்தவரா எப்பவுமே ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்னு எதிர்பார்க்கணுமா? அதுதான் கிறிஸ்தவ போதனையா? இயேசு அதை தான் போதிச்சாரா? அந்த அற்புதத்தின் மூலமா இயேசு என்ன போதித்தார் சீஷர்களுக்கு? ஒன்றும் போதிக்கல. அவர் ஜஸ்ட் அற்புதத்தை மட்டும் என்ன பண்ணாரு, செஞ்சாரு. ஏன் அற்புதத்தை செஞ்சாரு? இயேசுதான் ஆண்டவர் என்று எல்லாரும் என்ன பண்ணணும், நம்பணும். அதே யோவான் பாருங்க, யோவான் 20வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிப்போம். இயேசு ஏன் அற்புதம் செஞ்சார்? இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார்.
இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அற்புதங்கள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? எதற்கு? இதை படிச்சு இயேசுதான் தெய்வம் என்று நம்பி என்ன பெற்றுக்கொள்ளணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோமா இல்லையா? பெற்றிருக்கிறோம். சரி, நித்திய ஜீவன் கிடைச்சாச்சு. இப்ப இந்த உலகத்துல மீதி இருக்கக்கூடிய நாட்கள் என்ன ஆகணும்? வாழ்ந்தாகணும். சரி, எப்படி வாழணும்? இயேசு அற்புதம் செய்வார், இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்லி வாழணுமா? இயேசு அதிசயம் செய்வார், இயேசு அதிசயம் செய்வார்னு சொல்லி வாழணுமா? சொல்லுங்க, எப்படி வாழணும்? வேத வசனம் சொல்லுகிறபடி வாழணும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? நன்மை செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. ஏன் நன்மை செய்ய வேண்டும்? இயேசு நல்லவர். இயேசு என்னவா மாற்றி இருக்கிறார்? நல்லவனாக மாற்றி இருக்கிறார். ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அந்த போதனைகள்லாம் எப்படி, நன்மைனா என்ன, தீமைனா என்ன, எப்படி தெரிஞ்சுக்கிறது? இயேசு சொல்லி கொடுத்த போதனையில அதை என்ன பண்ண முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ சத்தியம் சத்தியம்னா எல்லாமே என்ன கிடையாது? போதனை கிடையாது. வாழ்க்கைக்கான போதனை கிடையாது. வாழ்க்கைக்கான போதனைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட காரியங்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான். இதுதான் வாழ்க்கைக்கான போதனை. அப்போ நம்ம வாழ்க்கை முழுசும் எப்படி இருக்கணும்? நீதி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதற்காக நீதி செய்யணும்? நீதி செஞ்சா எனக்கு பரலோகம் கிடைக்குமா? அதற்காக அல்ல. நீதி செய்தால் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? அதற்காக அல்ல. ஏன்னா ஏற்கனவே இயேசு எனக்கு என்ன கொடுத்துட்டார்? நித்திய ஜீவனை கொடுத்து விட்டார். நான் இயேசுவை கடவுளாக என்ன பண்ணியிருக்கிறேன்? ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் கடவுளானால் அவருடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுவேன்? நடப்பேன். அல்லேலூயா. அதனால இயேசு சொல்லி இருக்கிறாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான். அதனால நான் என்ன செய்வேன்? நீதி செய்வேன். அல்லேலூயா. இப்போ இயேசு சொல்றாரு யோவான் 8ல, சத்தியத்தையும் அறிவீர்கள். ஆனா அதை கூட மாத்திட்டாங்க. எப்படி? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள் இல்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்போ சத்தியத்தையும் என்ன அர்த்தம்? அப்ப கூட ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன? முன்னாடி வசனத்தை வாசிப்போம். யோவான் 8 பாருங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள், இப்ப நான் சொன்னதுதான் இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப சத்தியம்னா எது? இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை தவிர்த்து இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதத்தை நாம் ஏன் தெரிந்து கொள்கிறோம்? நித்திய ஜீவனை, அவர்தான் கடவுள். அந்த கடவுள் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் கிடைக்கும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் இந்த பைபிள்ல என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கிறது. மற்றபடி போதனை, வாழ்க்கைக்கான போதனை, செயல்முறை, நான் எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணும், எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும், இதற்கு யாருடைய உபதேசம் அவசியம்? இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் அவசியம். இப்ப பாருங்க, ஏன் இயேசு உபதேசம் அவசியம்ன்றதையும் இன்னொரு வசனத்தின் மூலமா உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்துக்குள்ள போலாம். மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி. எவர்கள்? சீஷர்களாயிருக்கிறாங்க இல்லையா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் எதை கைக்கொள்ளணும்? இயேசு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? கைக்கொள்ள வேண்டும். சரி,
இப்போ இயேசு அற்புதம் செஞ்சார், அதுல ஏதாவது கட்டளையிட்டாரா? இயேசு ஒருத்தர் உயிரோடு எழுப்பினார், அவங்க ஏதாவது கட்டளையிட்டாரா? இல்ல. இயேசு ஒரு குருடனை சுகமாக்கினார், அங்க ஏதாவது கட்டளையிட்டாரா? இல்ல. அதெல்லாம் என்னது? இயேசு கடவுள் என்று எல்லாரும் என்ன பண்ணணும்? நம்பணும். ஆனா தனியா உட்கார்ந்து மலை பிரசங்கத்துல தன்னுடைய சீஷர்களோடு உட்கார்ந்து பேசும்போது, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய சீஷர்களோடு கூட பிரயாணம் பண்ணும்போது, நடக்கும்போது, நிற்கும் போது, வரும்போது அவங்க கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்காரு? அவங்களுக்கு சில உபதேசங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். அந்த கட்டளையிட்ட யாவையும் இவர்கள் யாரையெல்லாம் சீஷர்களா மாற்றுகிறார்களோ அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? உபதேசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சபை என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை, கிறிஸ்துவின் போதனைகளை ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனா என்ன நடக்குது சபையில? என்ன நடக்குது? சம்பவங்களை தான் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறாங்க. போதனைகளை என்ன பண்ணுவதில்லை? சொல்லி கொடுப்பதில்லை. பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ்னு ஒன்று இருக்குது. பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ் அப்படின்னா இதை செய், இதை செய்யாதே. அதை ஜனங்களுக்கு என்ன பண்ணுவதில்லை? கற்றுக் கொடுப்பதில்லை. அதான் இயேசு சொல்றாரு அந்த யூதர்களை பார்த்து, நீங்கள் என்ன பண்ணணும்? என் உபதேசத்தில் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். வாசிக்கலாம் மறுபடியும் 8:31. தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? சோ சபைக்கு வரக்கூடிய எல்லாரும் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருக்க வேண்டும் என்றால் யாருடைய உபதேசம் போதிக்கப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் போதிக்கப்பட வேண்டும். இதை நான் சொல்லவில்லை. யார் சொல்லியிருக்கிறார்? இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதுக்கு தான் 2 வசனம் சொன்னேன். மத்தேயுல ஒரு வசனம் சொன்னேன், இப்பவும் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறோம், ஏற்கனவே வாசிச்ச வசனம். அதுக்கப்புறம் பாருங்க, என் உபதேசத்திலே நீங்கள் என் சீஷராய் என்ன பண்ணுவீர்கள்? இருப்பீர்கள். அப்புறம் சத்தியத்தையும் அறிவீர்கள். சோ சீஷராய் இருந்து ஆண்டவருடைய உபதேசத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் எதை அறிஞ்சு கொள்வீங்க? சத்தியத்தையும் அறிவீர்கள். இல்லை என்றால் எதை தான் அறிந்து கொள்வீர்கள்? பொய்களை தான் அறிந்து கொள்வீர்கள். சோ போன வாரம் என்ன பொய் சொல்லி கொடுத்திருந்தாங்க? உலகத்தில் இருக்கிறவனா யாரு? பிசாசு. யாரை விட்டுட்டாங்க? கள்ள தீர்க்கதரிசியை விட்டுட்டாங்க, அந்தி கிறிஸ்துவை விட்டுட்டாங்க. யாரை பிடிச்சிக்கிட்டாங்க? பிசாசை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனா நம்ம எல்லாம் பிசாசு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துல கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்துக்களும் சபை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தவறான பொய்யான கள்ள போதனைகளை சபைக்குள்ளே நுழைத்து சபை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கண்மூடித்தனமாக பிசாசு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகத்துல பிசாசு இருக்கிறான். ஆனா இவர் என்ன சொல்றாரு? உலகத்துல யார் இருக்கிறா? கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவுடைய போதனைக்கு எதிராக என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களை குறித்து எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்துல நாம் என்ன பண்ணணுமா? நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால் நாம் அவருடைய சீஷர்களாய் இருப்போம். அது மட்டுமல்ல, சத்தியத்தையும் அறிந்து கொள்வோம். அந்த சத்தியம் நம்ம என்ன பண்ணுமாம்? விடுதலையாக்கும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல விடுதலை என்றால் என்ன? இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா, உபதேசம் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட இந்த பகுதியில 4 இடத்துல வருகிறது. உபதேசம், அப்புறம் சத்தியம் என்ற வார்த்தை 3 இடத்துல வருது. அதாவது 31வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் உபதேசம் அப்படின்ற வார்த்தை 4 இடத்துல வருகிறது. எங்கெங்கெல்லாம் வருது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இந்த 31வது வசனத்தில் வாஸ்தவம், என் உபதேசம். 37வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா,
நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால். ஸோ அந்த இடத்துல என்ன வருது, என்ன வார்த்தை? என் உபதேசம் அப்படின்ற வார்த்தை. இன்னொரு இடத்துல 43வது வசனத்தை வாசிப்போம். என் வசனத்தை, அப்போ என் வசனம்னா என்ன? அவருடைய உபதேசம். அப்புறம் பாருங்க, அதே தொடர்ந்து என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஸோ மொத்தம் எத்தனை இடம்? 4 முறை ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய உபதேசம் என்ற வார்த்தை வருகிறது. அதே மாதிரி சத்தியம் என்ற வார்த்தை. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம். அதுக்கப்புறமா அதே பகுதியில் 40வது வசனத்தில் தேவனிடத்தில் கேட்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை அப்படின்னு ஒரு வார்த்தை பார்க்குறோம். சத்தியம் என்ற ஒரு வார்த்தை. அதுக்கப்புறமா வேற எங்க இருக்குது? 45வது வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே. 46வது வசனம், நான் சத்தியத்தை சொல்லி இருக்க. அப்புறம் 47வது வசனம், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். ஸோ சத்தியம், உபதேசம் அப்படின்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் இந்த வேத பகுதியில் என்ன பண்ணுகிறது? வருகிறது. அப்போ இந்த வேத பகுதியில் இயேசு எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறார்? உபதேசம், சத்தியம் அப்படின்ற வசனத்தை அவர் என்ன பண்றாரு? முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார். யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு? யாருக்கிட்ட? 31வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. விசுவாசித்த யூதர்களை நோக்கி. சோ மெயினா யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? யூதர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த யூதர்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்கள்? இந்த யூதர்கள் எந்த பாரம்பரியத்தில் வருகிறார்கள்? இந்த யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். அந்த நம்பிக்கையில, அதன் மத்தியில எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? என்னுடைய உபதேசம். நீங்கள் என் உபதேசத்தை என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்னுடைய சீஷர்களா என்ன பண்ணுவீர்கள்? இருப்பீர்கள். அப்பொழுது சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? அறிவீர்கள். சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாகும். சரி, இப்போ இங்க என்னென்னலாம் பத்தி இங்க இயேசு பேசுறார்? முதல்ல என்னத்தை பத்தி பேசுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவனை குறித்து இயேசு இங்கே பேசுகிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இருக்கிற டைம்ல நம்ம முடிக்கணும். முதல்ல எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா நித்திய ஜீவன். ஏன்னா நம்ம வசனமாக வாசித்துட்டு போனோம்னா டைம் ஆகிடும். அதனால நித்திய ஜீவனை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறாரு, மற்ற விஷயங்களை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறாருன்னு இருக்கிற நேரத்தில் நம்ம கவர் பண்ண முயற்சி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்? தொடரலாம். சரி, முதல்ல நித்திய ஜீவனை பற்றி என்ன பண்ணுகிறார்? இயேசு இங்கே பேசுகிறார். ஸோ நித்திய ஜீவன் யார் மூலமாய் கிடைக்கிறது? யார் மூலமாய் கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சொல்றார் ஒரு இதே யோவான்ல, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று நான் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது உங்க மனதுக்கு எப்படி வருது? ஆண்டவர் அந்த நித்திய ஜீவன் என்பது உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியமா, பாக்கியமா, அல்லது நீங்கள் பெற்றிருக்கிற வெகுமதியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு கிடைக்க பெற்ற பாக்கியமா, ஸ்லாக்கியமா, அல்லது உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிற வெகுமதியா? பாக்கியம். ஹல்லேலூயா. பாக்கியம் முக்கியம். வெகுமதி என்ன கிடையாது? முக்கியம் கிடையாது. எப்படி சொல்றேன்? ஒரு அப்பா இருக்கிறாரு. அப்பா அப்படின்றது முக்கியமா, அல்லது அப்பா கொடுக்கக்கூடிய பொருட்கள் முக்கியமா? ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் நித்திய ஜீவன் என்பது நாம் பெற்றிருக்கிற பாக்கியம், ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன கிடையாது? எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு அந்த பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, எப்படி இதை இங்க சொல்றாரு பாருங்க. இயேசு என்ன சொல்லிட்டாரு? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். சோ விடுதலையாக்கும் என்ற ஒரு வார்த்தையை இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக,
நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். பாருங்க, யாருடைய சந்ததியா? ஆபிரகாமின் சந்ததி. பெருமை. என்ன சந்ததி? நாங்கெல்லாம் எந்த ஊரை சேர்ந்தவங்க தெரியுமா? எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரியுமா? யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அப்புறம் நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாயிருக்கவில்லை. இயேசு என்ன பேசிட்டு இருக்கிறாரு, இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இப்படிதான் நிறைய நேரங்களில் நான் ஒன்று நினைச்சு பேசிட்டு இருப்பேன், உட்காந்துருக்கிறோம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? வேற எதையோ நினைச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? இயேசு சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலை ஆக்குன்றாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்க ஏன் விடுதலை ஆகணும்? ஏன்னா நாங்க யாருக்கும் என்னவா இருந்ததில்ல, அடிமையா இருந்ததில்லைன்னு சொல்றாங்க. ஆனா யோசிங்க, 1ஆம் நூற்றாண்டுல இவங்க எல்லாம் யாருக்கு அடிமையா இருந்தாங்க? யாருக்கு அடிமையா இருந்தாங்க? நல்லா யோசி சொல்லுங்க. ரோமர்களுக்கு இவங்க என்னவா இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தாங்க. அதுதான் உண்மை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? எங்க வாழ்க்கையில நாங்க ஒரு நாள் யாருக்கும் என்னவா இருந்ததில்ல, அடிமைகளாக இருந்ததில்ல. அப்புறம் சொல்றாங்க, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்? நாங்க அடிமையா இருந்தா தானே விடுதலை ஆகணும், அப்புறம் எப்படி நாங்க எங்களை நீங்க விடுதலை ஆகணும் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். இப்ப புரியுதா? அவங்க எல்லாம் எதுக்கு அடிமையா இருக்கிறாங்க? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பாவம் செய்யறாங்க. சோ பாவம் செய்யறதுனா என்ன? தேவனுடைய கட்டளைக்கு எதிராக அவங்க என்ன பண்றாங்க? நடக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது என்னது? பாவம். ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மீறி நடப்பது என்னது? பாவம். அப்போ இவங்க எல்லாம் ஆண்டவருடைய கட்டளை மீறி நடக்கிறாங்களா இல்லையா? நடக்கிறாங்க. உதாரணம், ஏன்னா கட்டளையே மாத்திட்டாங்க. எப்படி? உன் தகப்பனையும் தாயும் என்ன பண்ணுவாயாக? கனம் பண்ணுவாயாக. இது யார் கொடுத்த கட்டளை? ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அப்ப ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி அந்த யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? தாய் தகப்பனை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். அவங்க என்ன செஞ்சாங்க? கோர்பான் என்ற ஒரு காணிக்கையை செலுத்தி விட்டு, என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்னை விட்டு என்ன விட்டது? தீர்ந்து விட்டது. இனிமேல் எனக்கும் தாய் தகப்பனுக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ஆண்டவர் கொடுக்காத ஒரு கட்டளை, மனிதர்கள் ஏற்படுத்தின பாரம்பரியம். சோ கர்த்தருடைய கட்டளை விட்டுட்டாங்க. எதை பிடிச்சுக்கிட்டாங்க? மனித பாரம்பரியங்களை, மனித போதனைகளை என்ன பண்ணினார்கள்? பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் எடுத்துக்கோங்க, ஆண்டவர் சொல்லி இருக்கிற கட்டளைகளை என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு மனிதர்கள் ஏற்படுத்தி இருக்கிற பாரம்பரியங்களை என்ன பண்ணி கொடுக்கிறார்கள்? பிடித்து கொள்கிறார்கள். எது முக்கியம்? ஆண்டவர் சொன்ன கட்டளை தான் முக்கியம். மனித பாரம்பரியங்கள் என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. அதுல நம்ம உறுதியா நிக்கணும். அல்லேலூயா. அப்போ மனித பாரம்பரியங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன், ஆண்டவருடைய கட்டளையின்படி நான் நடக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனா இன்னும் என்ன ஆகல? விடுதலை ஆகல. ஏன்னா இன்னும் எதுக்கு அடிமையா இருக்கிறாங்க? அவங்க பாவத்திற்கு என்னவா இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, சொல்லுகிறேன், குமாரன் என்றைக்கும் வீட்டில் என்ன பண்றார்? நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. அந்த குமாரன் தான் யாரு? இயேசு. அந்த இயேசு தான் யாரு? சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? விடுதலை ஆவீர்கள். அப்படின்னா பாவத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? விடுதலை கிடைக்கிறது. உங்களுக்கு எது கிடைக்கிறது? நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வசனத்துக்கு வேற எங்க வந்தோ என்ன கொடுக்கக்கூடாது? அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அந்த வசனத்துடைய மேல வசனம் என்ன சொல்லுது, வசனத்துடைய கீழே இருக்கிறது என்ன சொல்லுது, இதை வைத்து தான் அந்த வசனத்துடைய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அப்போ இங்க விடுதலை என்று எதை பற்றி இயேசு பேசுகிறார்? எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து நமக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும்? இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த விடுதலையை பெறுகிறவர்கள் எதை பெற்றுக்கொள்கிறார்கள்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா.
இந்த 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் என்னவா இருக்கிறேன்? உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் எதை அடைந்திருப்பான்? ஜீவ ஒளி. ஹல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவன். யாரை பின்பற்றுகிறவன்? இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அதை தான் இயேசு சொல்றாரு. அவன் எதை அடைவான்? ஜீவ ஒளியை அடைவான். ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். சோ நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்றால் எதுல சாவீங்களா? பாவத்திலே சாவீர்கள். அப்படி என்றால் நித்திய ஜீவனை என்ன பண்ண மாட்டீர்கள்? பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், சுதந்தரிக்க மாட்டீர்கள். அதே அதிகாரம் 51வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்னென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. அப்படின்னா என்ன? சிலர் என்ன போதிக்கிறாங்க தெரியுமா? இந்த உலகத்துல என்ன இல்லை? மரணமே இல்லை, சாவே இல்லை. அது தவறான போதனை. இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் என்ன வரும்? சாவு வரும், மரணம் வரும். ஆனால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லலாமா? அததான் மறுபடியும் இங்க சொல்றாரு. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு என்ன சொல்லிட்டாரு? மெய்யாகவே மெய்யாகவே என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில சொல்லணும்னா சத்தியமா சத்தியமா நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? சொல்றேன். யாரு? என் வார்த்தைகளை கை கொண்டால். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், அவருடைய வார்த்தை, அவருடைய போதனை, அவருடைய உபதேசம், அவருடைய சத்தியம், அதை என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அதை தான் இயேசு இந்த இடத்துல என்ன பண்றாரு? முதல்ல சொல்றார். சரி, ரெண்டாவது என்ன சொல்றாரு? அவரை பற்றிய வெளிப்பாடு, அதாவது இயேசு யார் என்பதை ஜனங்கள் என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது இயேசு திருத்துவத்தை பற்றியும் பேசுகிறார். திருத்துவத்தை பற்றி பேசும்போது பிதா என்கிற ஒருவரை பற்றி பேசுகிறார், குமாரன் என்கிற ஒருவரை பற்றி இந்த இடத்துல என்ன பண்றார்? பேசுகிறார். 14ஆம் அதிகாரத்துல தான் பரிசுத்த ஆவி என்ற ஒருவரை பற்றி என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். ஆனா யூதர்கள் திருத்துவத்தை என்ன பண்றதில்ல? நம்புறதில்ல, விசுவாசிக்கிறதில்ல. சரி, ஒரு சில வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. சரி, இந்த பகுதியில் 38வது வசனத்தை வாசிப்போம். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் என்றார். சோ இவரு வித்தியாசப்படுத்தி சொல்றார். யூதர்களாகி நீங்கள் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை என்ன பண்ணுகிறீர்கள்? செய்கிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? சொல்லுகிறேன். அப்போ நான் யாரு? நான் இயேசு. இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் யாரு? பிதா என்று சொல்லி திருத்துவத்தை குறித்து அவங்களுக்கு என்ன பண்றாரு? உபதேசம் பண்ணுகிறார். இதே அதிகாரம் 18வது வசனத்தையும் வாசிப்போம். என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து என்ன கொடுக்கிறார்? சாட்சி கொடுக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. சோ இயேசு வேற, பிதா வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவன், ஒன்றான மெய் தேவன். அந்த சத்தியத்தையும் இயேசு இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சரி, ரெண்டாவது. மூணாவது, தேவனோடு உள்ள ஒரு உறவு, தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம். 38வது வசனத்தை வாசிப்போம். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். சரி, ஓகே. இப்போ இங்க தேவனோடு பிதாவோடு இருக்கிற உறவை குறித்து இயேசு என்ன பண்றாரு? சொல்றாரு. ஏற்கனவே இதை திருத்துவ ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம். இப்போ தேவனோடு பிதாவோடு உள்ள உறவை குறித்து இந்த இடத்துல என்ன பண்றோம்? நாம் பார்க்கிறோம் இந்த வேத பகுதியில். கிறிஸ்தவம் என்றால் தேவனோடு உள்ள உறவு. ஒரு ஆமென் சொல்லலாமா?
ஹல்லேலூயா. இப்போ தேவன் நம்ம என்னவா மாத்தி இருக்கிறார்? நம்ம என்னவா மாத்தி இருக்கிறார்? அவருடைய உறவாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன உறவு? பிள்ளை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸோ இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துடைய உபதேசம், அவருடைய சத்தியம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறது? நாம் அவருடைய பிள்ளைகளாக என்ன பண்ணுகிறோம்? மாறுகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ பிள்ளைகள் அப்படின்னா நமக்குள்ள பாகுபாடு வேறுபாடு வரலாமா? சொல்லுங்க. ஆனால் என்ன நடக்குது இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில்? படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், இந்த ஊர்க்காரர்கள் அந்த ஊர்க்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், சிவப்பானவர்கள் கருப்பானவர்கள், ஆண்கள் பெண்கள், இந்த மாதிரி பல விதங்களிலே உலகத்தில் வேறுபாடு பாகுபாடு பார்த்தாலும் எங்க பாகுபாடு வேறுபாடு பார்க்கப்படுகிறது? திருச்சபைகளிலே கிறிஸ்தவ ஐக்கியங்களிலே வேறுபாடுகள் பாகுபாடுகள் பார்க்கப்படுகிறது. ஆனா இயேசு நம்ம எல்லாரும் என்னவா மாத்தி இருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். இது வேத இயேசு கிறிஸ்துடைய உபதேசம், இது வேத சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் என்ன பண்ணியிருக்கணும்? அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, இந்த சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு போதித்தால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? அது இங்க எழுதி வச்சிருக்கிறார் இயேசு. 37வது வசனத்தை வாசிப்போம். உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்ன செய்ய தேடுகிறீர்கள்? சோ இந்த உபதேசத்தை நாம் போதித்தால் ஜனங்கள் என்ன தேடுவாங்க? நம்மள கொலை செய்ய தேடுவாங்க. இயேசு இந்த உபதேசத்தை யாருக்கு போதிக்கிறார்? யூதர்களுக்கு போதிக்கிறார். அவங்க என்ன பண்றாங்க? அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன பண்றாங்க? அவர் என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். இப்போ இவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நாங்கெல்லாம் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொல்லி அழைத்தார் தெரியுமா? வேதவசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்து தெரியுமா? ஆதியாகமம் 18வது அதிகாரம் இத 17ல இருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். சோ இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக ஆபிரகாமை அழைத்தார் என்ற ஒரு முழு விளக்கம் இந்த தமிழ் இதுல என்ன வரல. நான் உங்களுக்கு ஆங்கில வேதாகமத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆபிரகாம் ஆண்டவர் எதற்காக அழைத்தாருன்னு அதனுடைய தமிழ் மொழியாக்கத்தையும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் ஆபிரகாமை ஆண்டவர் ஏன் அழைத்தார். 18-19 வசனங்கள் NIV டிரான்ஸ்லேஷன்லேருந்து வாசிக்கிறேன். Abraham will surely become a great and powerful nation, and all nations on earth will be blessed through him. For I have chosen him so that he will direct his children and his household after him to keep the way of the Lord by doing what is right and just, so that the Lord will bring about for Abraham what he has promised him. So Abraham என்ன செய்யணுமா? He should keep the way of the Lord. ஆபிரகாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய வழியின்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் by doing what is right and just, அவன் என்ன செய்யணுமா? நீதியையும் நியாயத்தையும் என்ன பண்ணுமா? செய்யணும். அது மட்டுமல்ல, அவனுடைய சந்ததிக்கும் அதை என்ன பண்ண வேண்டுமாம்? கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ இயேசு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற யூதர்கள் நீதி நியாயத்தின்படியா செய்றாங்க. என்ன செய்ய பார்க்குறாங்க? இயேசுவை
கொலை செய்ய பார்க்குறாங்க. நியாயப்பிரமாணத்தில் இயேசு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? கொலை செய்யாது இருப்பாயாக. ஆனால் இயேசு நல்ல போதனை போதித்ததற்காக இயேசு என்ன செய்ய பார்க்குறாங்க? கொலை செய்ய பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் அந்த நோக்கத்துக்காக என்ன பண்ணலை? அடைக்கல. ஆபிரகாம் நீதியாய் நியாயமாய் ஆண்டவருக்கு முன்பதாக வாழ வேண்டும், தம்முடைய சந்ததிகளுக்கும் அதை என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனுடைய தமிழாக்கத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் நிச்சயமாக ஒரு பெரிய மற்றும் வலிமை மிக்க தேசமாக மாறுவார். பூமியில் உள்ள அனைத்து தேசங்களும் அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றுவதற்காக அவர் தனது பிள்ளைகளையும் தனக்கு பின்வரும் வீட்டாரையும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை கைக்கொள்ளும்படி வழி நடத்துவதற்காக நான் அவரை தெரிந்தெடுத்தேன். ஆபிரகாம் ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்தார்? அவரும் அவருக்கு பின் வருகிற சந்ததியும் என்ன பண்ணுமா? கர்த்தருடைய வழிகளை என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அவர்கள் நீதியாக நியாயமாக என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கிரியைகளை என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அதற்காக தான் தேவன் ஆபிரகாமை என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள்லாம் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி என்ன பண்ணவில்லை? நடக்கவில்லை. நீதியாய் நடக்கவில்லை, நியாயமாய் நடக்கவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்ன பண்ணவில்லை? கை கொள்ளவில்லை. தொடர்ந்து 40வது வசனத்தை வாசிப்போம். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். இயேசு சொன்ன உபதேசம், இயேசு சொன்ன சத்தியம், அதை பிடிக்காதவர்கள், அதை எதிர்க்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை கொலை செய்ய தேடுகிறார்கள். 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். பிசாசானவன் ஆதியிலிருந்து என்னவா இருக்கிறான்? மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். நீங்க உங்க பிசாசு தான் உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? பிதாவா இருக்கிறாரு. அது போல நீங்களும் என்னவா மாறிட்டீங்க? மனுஷ கொலைபாதகனாக மாறிட்டீங்க. இதோட அவங்க விடல, கொலை செய்யணும் திட்டம் போடுறாங்க. இதோட விடல, என்ன பண்றாங்கன்னா அவரை அவமானப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள். தேவையில்லாத சொற்கள், அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க கிண்டல், கேலி, பரியாசம், நயாண்டித்தனம், இந்த மாதிரிலாம் பண்ற யாரை பண்றாங்க? இயேசு பண்றாங்க. எதுக்கு? அவரு உபதேசத்தை சத்தியத்தை போதித்ததுனால பண்றாங்க. என்ன பண்றாங்க பாருங்க. 48வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். இப்ப இயேசுக்கு என்ன பேரு? சமாரியன், பிசாசு பிடித்தவன். ஏன்? உபதேசத்தை சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. அவங்களுக்கு உபதேசத்தை சத்தியத்தையும் சொன்னதுனால சிலர் ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிடாத சிலர் என்ன பண்றாங்க? அவரை என்ன சொல்றாங்க? பிசாசு பிடித்தவன். அப்புறம் யாரு? சமாரியன் என்று அவரை என்ன பண்ணுகிறார்கள்? சொல்லுகிறார்கள். அப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க. 59வது வசனம். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அப்போ சத்தியத்தை சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை சொன்னால் நம்ம என்ன செய்ய பார்ப்பாங்க? கல்லெறிவாங்க, கொலை செய்ய பார்ப்பாங்க, நம்ம பேரை கெடுக்க பார்ப்பாங்க, நக்கல் நையாண்டித்தனம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். இதுதான் நமக்கு என்னவா மாறும்? சில நேரங்களில் ரெஸ்பான்ஸ். நம்ம சத்தியத்தை சொன்னா இதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். ஆனாலும் இயேசு சத்தியத்தை சொல்றதை நிறுத்தினாரா? இல்லை. அவர் என்ன பண்ணிட்டே இருந்தாரு? தொடர்ந்து அசையாமல் உறுதியோடு அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் என்ன பண்ணிக்கொண்டே இருந்தார்? செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்? இயேசு இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. ரெண்டாவது, அந்த இயேசு யார்? பிதா யார்?
பரிசுத்த ஆவி யார் என்ற அந்த உண்மையான சரியான உபதேசத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அறிந்திருக்கணும். மூன்றாவது, அந்த உபதேசம் நமக்கு என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மோடு எப்படி இருக்கிறார்? நல்ல உறவில் இருக்கிறார். நாம் அவரோடு என்ன இருக்கிறோம்? பிள்ளை என்ற உறவில் இருக்கிறோம். நான்காவது, நாம் இந்த உபதேசத்தை சொன்னால் நமக்கு என்ன வரும்? எதிர்ப்பு வரும், கொலை மிரட்டல் வரும். ஆனாலும் நாம் எப்படி இருக்கணும்? தொடர்ந்து இந்த உபதேசத்தை ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் இயேசு நமக்கு என்ன பண்றாரு? சொல்லிக் கொடுக்குறார்.